ஸோ நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் வீடு. ஸோ இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ரப்பர் மரம், பாக்கு, அப்புறம் ரப்பர். இவங்க வீட்டில் வந்து பண்ணுறது என்னென்னா ரப்பர் மரம், ரப்பர் அந்த இது அடிக்கிறது தான். ஆக்சுவலாக மிஷின் காமிக்கிறேன், வர சொல்லணும். மிஷின் பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ எங்கே இருக்கு? அம்மா நல்லா இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கு. இது ஆக்சுவலாக இதுதான் மிஷினு. ஆக்சுவலாக டீட்டெயில் அப்புறமேல் பார்க்கலாம். மிஷினை மட்டும் பார்த்துக்கோங்க, பார்த்து போகலாம். ஸோ ரப்பர் மரம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்னல இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இதோட பெருசு எடுத்து வச்சிருப்பாங்க. எதுக்கு? யானை வந்துச்சுன்னா யானை இல்லை ஏறா. ஏய் இங்க வருமாடா, இங்க வருமாண்ணா. இதெல்லாம் நம்மளோடதா? இது லீஸ் நம்ம அதான் நமக்கு சொல்லுவாங்க. அப்படியா? இது லீஸ் உள்ளது, அது சொந்த இடமா? சரி இங்க யானை வருமாடா? இது சொட்டுறது காமிக்கணும். சிவி காமிக்கிட்டு இருக்கு. எந்த இருக்கே மாப்பிள்ள? இந்த வருது மாப்பிள்ள. இது போதும் மாப்பிள்ள. அவ்வளோதான். ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணி பார்த்துருவாங்க. 10 செகண்ட் வெயிட் பண்ணலாம் காமிக்கணும். இல்லை இதை அப்படி சி விட்டோட்டி சிவி காமிக்கணும். இதில் மொத்தம் எத்தனை மரம் மாப்பிள்ள இருக்கும்? 600 இல்லை. இது சொந்த மரம். நம்ம 400 மரம். 400 மரம் இருக்கு. 600. சில மரம் சின்ன சின்ன மரம். ஓ, இது எத்தனை வருஷம் ஆகும் இது போட்டு வளர்ந்து வரதுக்கு, பால் எடுக்கிறதுக்கு? அது 8 வருஷம், 8-9 வருஷம் ஆகும். நிஷாந்த் ஒரு ஐடியா சொன்னான்டா. இல்லத்து நிஷாந்த் ஒரு ஐடியா சொன்னா, முடிச்சுட்டு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஐடியா இருந்தா சொல்லிட்டு இருந்தான். அப்பதான் சொல்றான் பாக்கு மரம் போட்டலான்ட்டு இருக்கானா. பாக்கு மரம் போட்டு 4 வருஷம் விட்டு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய் லாபம். இந்த ரோட்டுக்கு இங்கிட்டு உள்ளதெல்லாம் நம்மளோடதா? ஆலனோட கோட்டடா. நம்ம போய்தான் இல்லடியா. அவனுக்கு ஒரு எடிட் போடுறான். இது அவன் வந்ததை நான் பார்க்கல. எல்லாம் பார்க்க மரம் நம்ம வீட்டில் இருக்குமாப்ல, அங்கே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கல்டிவேஷன் பண்ணி அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க. சும்மா 1-2 போட்டு வச்சிருப்பாங்க. இதில் அவ்வளோ லாபம் பார்க்கணுன்னா நம்ம ஊருக்காரங்க நம்ம சைடில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நெல் தானே நம்ம நிறையா பண்ணுறது. நெல்லு இங்கே இருக்கா? சொல்லு ஏன்டா உனக்கு கண்டென்ட் நான் சொல்லிக்கிறேன். இவ்வளோ சீவாச்சா, அடுத்து மலைக்கு இங்கே பிளாஸ்டிக் கொட்டிடுவாங்க. சரி, கொட்டிட்டு சரி அடுத்து இவ்வளவுக்கு சீவாங்க. நாளே அதில் இவ்வளவு பிளாஸ்டிக் கவர் ஆயிரும். ஓ சரி, நான் ஒரு ஐடியா கேட்குறேன். இந்த இடத்துல சீவுனா இவ்வளோ பால் வருதுல்ல, அது மாதிரி 4 இடத்துல சீவுனா 4 டப்பா நம்ம அது வரும். அப்புறம் அடுத்த வாட்டி சீவ பட்டை இருக்காது. ஓ புரியுது. கொஞ்சம் கொஞ்சமா எடுப்பீங்க. அந்த பட்டை வந்து வளர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் வளர்ந்து வந்துடும் தானே மாதிரி அந்த மரத்துல தெரியும். அங்கிட்டு வந்து அது சீவன் அது மொதல் விட்டு எது அந்த சைடு அந்த மாதிரி ஆயிரும். இதெல்லாம் பட்டை இருக்கு கீழே பாரு, கீழெல்லாம் பட்டை இருக்கு. அதனால இனி சீவலாம். ஓ ஆல்ரெடி சீவன் இடத்துல சீவ முடியாது. ஆனா எவ்வளவு ஹைட் வேணா சீவலாமா? எத்தனை வருஷம் வரும்ல மாப்பிள்ள? இது ஒரு 60-70 வருஷம். அங்கிட்டு பெரிய பெரிய மரம் இருக்குமா? இதெல்லாம் உனக்கு சின்ன சின்ன மரம் தான். இதை பாக்குக்கு ஊடால என்ன போடுவாங்க இடையில? கொப்பரா. ஏய் இது பாரு, இது தானே இது பேர் என்ன? மிளகு தானே இது. மிளகு என்ன கொடியா இல்ல? விதை போட்டு கொடியை முளைக்க வைக்கிறது. ஆனா நமக்கு இது வராது. இந்த பேர் மிளகு இருக்கு, அதுல அவ்வளவு இருக்கு. வீடியோல மாற்றடி. பாக்கு ஊடால என்ன போடுவாங்க? ஊடு பயிர் கொப்பரா போடுவாங்க. கொப்பராவா அப்படின்னா தமிழ்ல சொல்ல. தமிழ்லையா? தமிழ் வராது. பத்தியா எவ்வளவு பெருசா பிரீடு. ஒரு பிரீடு மண்ணு சத்துக்கு தகுந்த மாதிரி வருது. போன காட்டுல நான் கூட டிசைன் நினைச்சல. பேட்டரி கிட்ட எல்லாம் தெரியுது. 50 மரம் இருக்கும். சாப்பாடு பெரிய இது நீ வச்சியா? காட்டுக்குள்ள போயிட்டு ஹலோ பாத்தியா? ஹலோ நினைச்சிருக்கீங்களா? இது கோயில் 40 நாளைக்கு இங்கதான். இல்ல கீழே மாமாவோட வீடு தான் அது. இப்ப வந்து யாரும் இல்லைங்க. இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் பெரிய செலிபிரிட்டி அதெல்லாம் போடாதீங்களா?
ஒரு பையனை பிடி பிடி பிடி. இதுதான் குமார் தெரு. தெரு இதான் தெரு, அந்த காலத்து தெரு. இல்லை 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 சொல்கிறேன். வீடை கண்டுபிடிப்போமோ நிஷாந்த் வீடு? இந்த இருக்குடா, இதான் நிஷாந்த் வீடு. எனக்கு ஞாபகம் இல்லையா? இந்த வந்துட்டோம் நிஷாந்த் வீட்டுக்கு. சோல்ஜர் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பா ஜியோ கிடைக்குமாப்பா? உடக்கம் பேர் நண்டலையே. ஏய் பேர் என்னடா டேய்? ரொம்ப கஷ்டப்பட்டு நடு ரோட்டில் நின்றுக்கு இருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம இவங்க ரெடி பண்ணி தள்ளிக்கிட்டு போய்க்கிருக்கோம் வண்டியை. பாவம் இந்த ஊரோட தான் வண்டி தள்ளிக்கிட்டு போய்க்கிருக்கோம். எதனால வண்டி ஆஃப் ஆனிச்சுன்னா சாவியை நான் வாங்கி வச்சிட்டேன். சாவி கொடுத்தா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். உங்கள் லைட் எரியுது பாருங்க, அங்கே தான் கல் இறக்கிட்டு இருக்காங்க. என்ன மச்சான் ஃபோன்னா? பேபி கால் காண்டாது. இங்கே உட்காரலாமா? விளாக் பண்றீங்களா? 6 - 1 6 - 5 = 2. அந்த படம் என்ன படம்? அது வந்து ரியல் ஸ்டோரி. 6 - 5 = 2 ஒரு ஃபாரஸ்ட் பேய் படமா? பாத்துக்கு ரியல் ஸ்டோரியே படமா எடுத்தது. எங்க எங்க அது? அதிகனா 30 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போயிட்டு ஒருத்தன் வந்து காய்ச்ச வந்து படுத்துருவான். சரி, பாக்கி போறவங்க ஒருத்தனா காணாம போய் அங்க அவங்க ரோடு தப்பி வந்த ரோடு தெரியாம ஃபர்ஸ்ட் ஹில்ஸ் எல்லாம் ரீச் ஆயிருவாங்க. ஒரு கேமரா வச்சிருப்பான். அந்த கேமரால எல்லாம் ஷூட் பண்ணிருப்பான். அந்த கேமரா ரிகவரி பண்ணானே தான் தெரியுது எல்லாம் உண்மைதானா? உண்மையா செத்தது அப்படியே தலையெல்லாம் பிச்சு போட்டு இதெல்லாம் நடந்துருக்காடா. கேமரா ரிகவர் பண்ணிட்டாங்களா? அந்த இப்ப வந்து அந்த எடுத்தோம்.